விஜய் மாதிரி இருக்கிற நடிகரை கூட்டிட்டு வந்து ஓட்டு கேட்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணைய விதிகளுக்கு முரணானது. அது ஆள் மாறாட்டம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த விதிப்படி பாத்தீங்கன்னா இதை பண்ணக்கூடாது. அதை பண்ணாங்கன்னா நாம் தமிழர் உறவுகள் இதை வந்து நீங்க விஜில்ன்ற ஆப்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன போலயே இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு நானுன்னு சொல்லி ஓட்டு கேட்டால் அது குற்றம். அது பண்ணக்கூடாதுங்க. இது வந்து தாவேக்காவுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க இது மனு தாக்கல் கூட வெறும் பாம்பு கொடுத்துருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து அறியாமை இருக்கு. அதை வந்து நீங்க ஊடகத்துல போட்டு இது போல ஆள் மாறாட்டம் மாதிரி நம்ம எம்ஜிஆர் மாதிரி டிராமா போட்டுட்டு தெரு பிரச்சாரம் பண்ணலாம். அது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்ணலாம். ஆனா அவரை ஒரு வாக்காளர் மாதிரியே நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அந்த உருவத்தை அப்படியே மிமிக் பண்ணிட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் விதிகளுக்கு முரணானதுங்க. இங்க இப்ப பெரம்பூர்லயே கண்டிப்பா பண்ணுவோங்க. நன்றி. திருவிக நகர் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. சென்னையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனைகள முக்கியமான பிரச்சனை குடிநீரும் கழிவு நீரும் கலந்து வருது. இதுதான் மக்கள் அங்க சொல்லக்கூடிய முதல் பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவில திருவிக நகர்ல சென்னையில மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா நாடுமே பாத்தீங்கன்னா ஹர்பன் லைஃப் ஸ்டைல தாண்டி 20 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாமே அவங்க பார்த்த பிரச்சனைகள் தான். அதுக்கு தீர்வும் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன உதாரணம், டோரண்ட் கேஸ் பைப் புதைச்சிருக்காங்க, அதுல லீக் வரல. ஆனால் மெட்ரோ போடுற பைப்பு மட்டும் லீக் ஆகுது. சுவேஜ் வாட்டர் பைப் மட்டும் லீக் ஆகுது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழிவு நீரும் குடிநீரும் கலந்தாதான் ஆர்ஓ கம்பெனி வளரும். ஆர்ஓ கம்பெனி யார் அதிகமா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்ட கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் தான் வச்சிருக்காங்க. இதுதான் அரசியல். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் சென்னையில வெற்றி பெற்று வந்து முதல் கையெழுத்தாக சென்னையில இருக்கக்கூடிய இந்த குடிநீரும் கழிவு நீரும் கலக்காம இருக்கக்கூடிய ஒரு திட்டம். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பிரிட்டிஷ் காலத்துல, அதாவது செங்கலை வச்சு லண்டன்ல ஒரு பெரிய ராட்சச குழாய் நம்ம பாக்குறோம் இல்லையா, மெட்ரோ டனல். இந்த மெட்ரோ டனல் மாதிரி பெரிய பெரிய டனல் லண்டன்ல இருக்கு, சிங்கப்பூர்ல போட்டிருக்காங்க. ஏன் இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே அது வந்துருச்சுங்க. பூமியில இருந்து, அதாவது தரையில இருந்து 5 இருந்து 10 மீட்டருக்கு கீழே ராட்சச ஒரு உலகம் இருக்கு. ஒரு 10 மீட்டருக்கு ஒரு 10 அடிக்கு பைப்பு ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்துல தேவையான பைப் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து இங்க மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தடை தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்டு சொல்லணும்னா மெட்ரோஸ், அதாவது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இதை கண்டிப்பா பண்ணியாகணும். மெட்ரோ டனல் போடுற போல சென்னையில இருக்கக்கூடிய பிரதான சாலைகள்ல பெரிய ராட்சச இன்டகிரேட்டட் சுவேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வரணும். இது வந்து ஒரு இலக்கா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பட்சத்துல ட்ரைனேஜ் எல்லாம் அந்த ராட்சச டனல், அதாவது குழாய்க்கு போயிடும். மேல இருக்கக்கூடிய மழை நீர் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரா மாறும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மாதிரி ஒரு பகுதியில ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போர் வாட்டரும் ட்ரைனேஜ் இருக்கக்கூடிய கக்கூஸ் தண்ணி, அதாவது செப்டி டேங்கும் பக்கத்துல தான் இருக்கு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 20 மீட்டர் தூரத்துல இருக்கு. 20 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் வாட்டரும் போர் வாட்டரும் மிக்ஸ் ஆகாம இருக்குமானா ஆயிடும். அப்ப தண்ணி குவாலிட்டியா வராது. இது மட்டும் இல்லாம கண்ட இடத்துல மழை பெய்யும் போது பைப்பு தண்ணியும், அதாவது மெட்ரோ தண்ணியும் சிவேஜ் வாட்டரும் மிக்ஸ் ஆகி வருது. இதுதான் வந்து திருவிக நகர் மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை. அது இல்லாம தண்ணிகள் அங்கங்க தேங்கி நிக்கிறதுனால மழை காலத்துல மக்கள் வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிக்கிறதுனால ரொம்ப பெண்கள் அவதிப்படுறாங்கன்றத முதல் குற்றச்சாட்டு. பெரம்பூர் சேர்த்து வந்து விஜய் வரும்போது ஏகபக்கமான கூட்டம் வந்தது. ஆமாமா, அந்த கூட்டம் வந்து வாக்கா மாறுன்ற நம்பிக்கை தாவேக்காவினர்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க திருவிக நகர் வேட்பாளராக இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும் நினைக்கிறீங்க? விஜய் தாக்கம் பெரம்பூர்ல பாத்துருக்கோம். கூட்டம் வராங்க, பாக்குறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது ஓட்டா மாறுமான்னு கேட்டா ரிசல்ட் தான் சொல்லணும். எங்களுடைய கணிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் எடுப்பாங்க. வெற்றின்றது வாய்ப்புகள் கம்மி. இதே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 500 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா திருவிக நகர்ல அவருடைய தாக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இது வரைக்கும் நான் உண்மையா சொல்ல போனா ஒரு கொடி கூட இன்னும் பாக்கல. இன்னும் நான் இது வரைக்கும் அவங்க கேன்வாசிங் ஆரம்பிச்சதுக்கான தடயங்கள் கூட கிடையாது. ஒரு விஜய் அப்படி ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னா அவர் தாண்டி இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலும் எல்லா இடத்துலயும் நீங்க பாப்பீங்க. சில இடத்துல அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா தாவேக்கால நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் சேருதே தவிர சாதாரண ஒரு வேட்பாளருக்கு சேர்ற மாதிரி தெரியல.